எங்கள் சிந்தனைக்கு தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டிய 3 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் உபாகம புத்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். 1 விளங்கிக் கொள்ளும் மனது, 2 காணும் கண்கள், 3 கேட்கும் காதுகள். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற வேண்டும். கடவுள் தம்முடைய சித்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தபடியினால் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தரவில்லை. விளைவு அவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெறுகிறோம். ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய இந்த 3 ஆசீர்வாதங்கள் அவருடைய பரிபூரண சித்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். உணரத்தக்க இதயம் அல்லது விளங்கிக் கொள்ளும் மனது தேவனுடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தையை கூர்மையாக்கும். அது மழுங்கி காணப்படாது. அடுத்தது காணத்தக்க பார்வை. இந்த பார்வை எந்த நிகழ்வையும் நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு பார்க்க வைக்கும். மாமிச சிந்தையோடு நாம் எதையும் பார்த்தால் நமக்கு தோல்வி நிச்சயம். இறுதியாக கேட்கத்தக்க காதுகள். நம்மை சுற்றி பலவிதமான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனித குரல்கள், சாத்தானின் குரல்கள், மாமிச குரல் என்று பலவிதமான குரல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கேட்கத்தக்க செவிகள் உடையவன் இவற்றை ஆராய்ந்து பார்த்து எது தேவனுடைய குரல் என்று நன்கு அறிந்து கொள்வான். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நான் தேவனிடத்திலிருந்து பெறும் பொழுது அது நம்மை அவருடைய பரிபூரண சித்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.